திஷா உன்கிட்ட சொன்னது போய் தானே உனக்கு எப்ப தெரிஞ்சது? திஷாக்கு வந்த போனை நீ எடுக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாப்பா, நான் எடுக்கணும்னு நினைச்சு எடுக்கல, பட் தெரியாம எடுத்துட்டேன். ஆமா, போன் எப்ப வந்துச்சு? இப்பதான் ஒரு half an hour பிஃபோர். அடேங்கப்பா, அப்ப அரை மணி நேரமா நீ திஷா உன்கிட்ட போய் சொன்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிட்ட, ஆனா அத நீ திஷா கிட்ட கேட்கலையே, எதுக்காக உன்கிட்ட அவ போய் சொன்னான்னு? நமக்கே தெரியும்ல அவ போய் சொல்லியிருந்தா எந்த காரணத்துக்காக போய் சொல்லியிருப்பானு. சோ நாம அவகிட்ட போய் நீ எதுக்காக போய் சொன்னு கேட்டா அது அவ்வளவா நல்லா இருக்காது. சரி, அவ உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சால, ஒண்ணு அவ இந்த வீட்டை விட்டு அவ போயிருக்கணும். பூரபி என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு, அவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாருன்னு அவ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். ஆனா இங்க பாரு ப்ரோ, அவ அந்த மாதிரி எதுவும் செய்யல. அவகிட்ட இருந்து எனக்கு எந்த போனுமே வரல. அப்ப இதுக்கு அர்த்தம் நீ அவ கூட இருக்கணும்னு அவ நிச்சயமா விரும்புறாடா. இன்னும் நீ அவ மனசுல இருக்கிற தெரிஞ்சுக்கோ. அப்சல்யூட்லி. சோ பண்டிதர் கிட்ட பேசிட்டியா? பண்டிதா? அதாவது இப்ப முகூர்த்தம் பார்க்கணும் இல்லையா, திஷா பொய் சொல்றாளா இல்லையான்னு கேக்குறதுக்கு. அட கலாய்க்காத. நீ என்ன பண்ற? இவ்வளவு நேரம் அவ கூட தனியா இருந்திருக்க, அப்ப நீ கேட்டிருக்க வேண்டாமா? உனக்கு உரிமை இருக்கு, நீ அவளை விரும்புறடா, கேட்டிருக்கலாம்ல. அட நான் முயற்சி பண்ணப்பா, ஆனா அட வெறுப்பா, நீ சரியான பயந்தாங்கோலி. நான் எதுக்கு பயப்பட போறேன்? ரிஜெக்ஷனுக்காக இருக்கலாம். இருக்கலாம் இல்ல, அதுதான் உண்மை. நீ பயப்படுற ப்ரோ. உன்னால டைரக்டா கேட்க முடியலனா இன்டைரக்டா கேட்டு பாரு. அவ சொல்ற பதில்ல உன்னால கன்வின்ஸ் ஆக முடியலனா அதை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அதாவது நீ அவளை விட்டுடாத, அவளுக்கு எந்த வழியும் கொடுக்காத. அப்ப அவ உண்மையை சொல்லுவா. ஏய், நீ இப்ப எதுக்கு ஸ்மைல் பண்ற? நான் இதை முயற்சி பண்ணாம இருப்பேனா? நான் அவகிட்டே இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், உண்மையை வாங்குறதுக்கு. எல்லா முறையும் அவர் நழுவி நழுவி போயிட்டே இருக்கா. 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தா ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். நான் முயற்சி பண்ணேன். ரித்திகா பத்தி திஷா கிட்ட கேட்டேன், அவ மழுப்பிட்டு போயிட்டா. அவ ரித்திகா பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ரித்திகா பத்தி அவ்வளவும் தெரியாது. இப்ப நீ எதுக்கு ஸ்மைல் பண்ற? சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. என்னோட ஃபேவரட் சாங் என்ன? என்ன? ஜஸ்ட் டெல் மீ மை ஃபேவரட் சாங் யார். ஹனி ஹனி மணி மணி. பிங்கோ. என்னோட ஃபேவரட் சாங் எதுன்னு நீ சொல்றனா அப்ப உனக்கு என்ன நல்லா தெரியும். சோ 2 பேரும் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அவங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் 2 பேருக்கும் நல்லா தெரியும். சரி, அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். அது திஷா. நாம திஷா கிட்ட ரித்திகை பத்தி கேட்போம். உன்னோட லைக்ஸ பத்தி, டிஸ்லைக்ஸ பத்தி, ஃபேவரட் கலர் என்ன, ஃபேவரட் பாட்டு என்னன்னு கேட்போம். நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேக்குறியா? நான் இதெல்லாம் ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஆனா ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் கேஸ்ல ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறா. சரி, என் பேர் என்னன்னு சொல்லு. வாட்ஸ் மை நேம்? வாட்ஸ் மை நேம்? நாட் அகைன். வாட்ஸ் மை நேம் பிரதர்? வாட்ஸ் மை நேம்? உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் என் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது, do you remember? long 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 time ago. அப்ப என்னோட ஃபேவரட் யூசுவலா ஒரு கேம் விளையாடுவோம். அது என் தங்கச்சி கூட விளையாடுவேன். அந்த கேம் ஞாபகம் இருக்கா? கார்டு கேம். Oh my god. யா. அபி, நீ உண்மையிலே கிரேட் பா. ராஜ்ஜிய வந்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுவா. See, what are you talking about, Vikram? இங்க யாருமே gossip பேசல, Vikram. We all have seen it. நம்ம எல்லாரும் ஸ்கிரீன்ல பார்த்தோமே. It is a fact. What she doing inside? அவன் என்ன வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறது? அவ எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காளோ அதே லாங்குவேஜ்ல நான் பேசட்டுமா? அவ மூஞ்சில கரிய பூசிக்கிட்டா. பிரியங்கா, நீ பேசுறதுல வார்த்தை தவறுது. அவ என்னோட அக்கா. பிராச்சி கெஸ்ட் ரூம்ல இருக்கா. உன் அக்காவுக்கு கொஞ்சமாவது டீசென்சி தெரியணும்ல. எங்க என்ன பண்ணணும்னு தெரியாது. அவளுக்கு இப்படி எல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும்னா வீட்டுக்கு வெளியில போய் பண்ணிருக்கலாமே, இல்ல வீட்லயே பண்ணிருக்கலாமே. ஏன் இங்க? நீங்க எல்லாரும் இங்க இருந்தீங்க ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு. அவளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நீ என்ன பைத்தியமா? நீ என்ன பேசிட்டு இருக்கற உனக்காவது புரியுதா? பிராச்சி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஓ ரியலி? நானும் போய் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? நீயும் பிராச்சியோட சேர்ந்தவ தானே?
பிராச்சி உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருப்பா, நான் கெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது நீங்க எல்லாரையும் பாத்துக்கோன்னு சொல்லிருப்பா. அதனாலதான் அவ செஞ்ச கேவலமான காரியத்துக்கு நீ சப்போர்ட் பண்ற. அவளை டிஃபெண்ட் தான் பண்றேன். ஏன்னா அவ என்னோட அக்கா. அவளை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவ அந்த மாதிரி எப்பவும் நடந்துக்க மாட்டா. ஓ ஜஸ்ட் ஷட் அப். அவ என்ன காரியம் பண்ணுவா பண்ண மாட்டாங்கறத நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். சோ யூ கீப் யுவர் மவுத் ஷட் ஷகானா. பாவம், ஒரு உயிர் போக போகுது. உன் துப்பட்டாவுடைய உயிர் போக போகுதுன்னு சொன்னேன். என்னாச்சு? ஏதாவது யோசிக்கிறியா? இல்ல. சரி, இந்த ரித்திக் ஸ்டடீஸ் எங்க முடிச்சான்? வெல்லம் தேராதூன். ஓகே. அப்புறம் நீங்க 2 பேரும், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணீங்க? நீங்க ஏன் கேக்குறீங்க? நீ ஏன் நர்வஸ் ஆகுற? நான் நர்வஸ் எல்லாம் ஆகல. எனக்கு அமைதியா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. இந்த அமைதி இப்படியே இருக்கட்டுமே ப்ளீஸ். ஐ திங்க் ஐ எம் லைக்கிங் இட். ப்ளீஸ் கொஞ்ச நேரம். ஆஃப் கோர்ஸ். இந்த அமைதி உனக்கு எதுக்காக பிடிச்சிருக்குன்னா இதுல எந்த ஒரு கேள்வியும் இல்லை, அதனால தானே? அந்த கேள்வி உனக்கு பயமா இருக்கு. அந்த கேள்வி, அதுக்கான பதிலை என்கிட்ட மறைக்கிற. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. என்னோட லைஃப் திறந்த புத்தகம் மாதிரி. ஒருவேளை அந்த புத்தகத்துல ஏதாவது படிக்க வேண்டியதை நீ மறைச்சிருந்தா? ரித்திகா பத்தி நானே உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன்ல. இப்ப சரி, உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. சரி, உங்ககிட்ட சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நாங்க முதல்ல எங்க மீட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணது, ஃபர்ஸ்ட் டைம் அவ என் கையை பிடிச்சது, ஃபர்ஸ்ட் டைம் அவ என்ன ஹக் பண்ணது, அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம். நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. ஏன்? இது வரைக்கும் ரேபிட் ஃபயர் கேம் விளையாடுனீங்கல்ல. ரித்திகா பத்தி என்ன கேட்கணுமோ கேளுங்க. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசணும்? நானா சுத்தி வளைச்சு பேசுறேன்? நானா? திஷா, I wanted to know you few things. அதுக்காக தான் நான் அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். என் மனசுல தோணுதெல்லாம் நான் ஒண்ணு பேசல. ஆனா நீ, why can't you be normal for few minutes, man? நார்மலா? நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க தான் நார்மலா பிஹேவ் பண்ணல. எப்பவும் எல்லா விஷயத்துலயும் போய். திஷா, திஷா, இதுதான் உன்னுடைய நார்மல் பிஹேவியரா? பாதிலேயே அமைதியாக்க வேண்டியது, பாதிலேயே இறங்கி போக வேண்டியது, இதுதான் உன் பழக்கமா? பாதி வழியில தான் இறங்குனேன். உங்களை மாதிரி பாதி வழியில விட்டுட்டு போகல. திஷா, ஸ்டாப் நவ. யூ ஸ்டாப். திஷா, நான் உன்னை நிக்க சொன்னேன். நீங்க நில்லுங்க. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. கிட்ட வந்தீங்க அப்புறம் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். இந்த போலீஸ் கிலீஸ்னு சொல்லி என்ன மிரட்டற வேலை வச்சுக்காத. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் சத்தியமா ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் நீங்க என்ன தொந்தரவு பண்றீங்கன்னு. நான் தொந்தரவு பண்றேனா? நீ நீ நிஜமாவே நினைக்கிறியா? ஆமா, நீங்க என்ன தொந்தரவு பண்றீங்க. அடிக்கடி தொந்தரவு பண்றீங்க, எப்பவும் பண்றீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? ஓ காட் பிராச்சி, நீ இவ்ளோ கேவலமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஐ டிட் நாட். இங்க பாரு, நான் எந்த தப்பும் செய்யல. எதுக்காக என்கிட்ட இப்படி பேசுற? ஓ மை காட், நீ செஞ்ச அந்த விஷயம் உனக்கு சாதாரணமானதா தெரியுதா? வேற ஒருத்தர் வீட்ல வந்து இப்படி கேவலமா நடந்துக்கிறியே, இது உனக்கு சாதாரணமா போச்சா இல்ல வெக்கமா இல்லையா பிராச்சி? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? எதை பத்தி பேசுறீங்க? ஓகே, ஸ்டாப் சேயிங் எனக்கு தெரியாது, நான் ஒண்ணு பண்ணலன்னு சொல்லாத. பிகாஸ் யூ ஹேட் டன் a lot. நீ அந்த பையனோட Dress-அ ரிமூவ் பண்ணிட்டு இருந்த. உங்க 2 பேருக்குமே தெரியும் அந்த ரூம்ல யாருமே இல்லன்னு. அங்க பெட் இருக்கு, நீங்க எது வேணாலும். அட, அதாவது சஞ்சு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு ஏன் தனியா போனீங்க? மேரிடு கப்பலா நீங்க? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? டோன்ட் இன்டரப்ட் மீ. ப்ளீஸ் அப்பாவி மாதிரி நடிக்காத. நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன பண்ணிட்டு இருந்த நாங்க ப்ரொஜெக்டர்ல பாத்துட்டோம். பிரியா, முதல் விஷயம் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல. அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த துப்பட்டால ஏதோ விழுந்துருச்சு. அதை க்ளீன் பண்றதுக்காக நான் கெஸ்ட் ரூம்ல இருக்கிற வாஷ்ரூம் யூஸ் பண்ண போனேன். அவ உண்மையா தானே சொல்றா? அதாவது ராய்ச்சி, அவ உண்மையா தான் சொல்றா. அதாவது அவ துப்பட்டால ஏதோ ஒண்ணு விழுந்துருச்சு, அதை கிளீன் பண்ண அவ வாஷ்ரூமுக்கு போனா. நீங்க தேவையில்லாம வேற என்னென்னமோ பேசுறீங்க.
அப்புறம் நீ இவளோட துப்பட்டாவை கலட்ட போன. அலியா நீ என்ன பேசுற? நான் எதை சொல்லிட்டு இருக்கேனோ அது உண்மை. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும். அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இவங்க என்ன செஞ்சாங்களோ அதை இப்படித்தான் சொல்லி காட்டணும். இல்லனா இவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யலன்னு இவங்களுக்கு புரியாது. வெயிட் a second. If I'm not wrong, நீ தானே அந்த பையன் என்கிட்ட கூட நிலம் ஜாஸ்தி இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, வசதி இருக்கு, you belong a rich family. அடடடடடடா. அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம்? அதாவது இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? கனெக்ஷன் இருக்கு சஞ்சு, ரொம்ப ஆழமான கனெக்ஷன். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே புரியல. முதல் தடவையா ஒருத்தர் இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்காரு. யூஸ்வலி எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. அது சரி, உங்களுக்கு என் மேல என்ன தப்பு தெரிஞ்சது? பசங்களுக்கும் பிடிக்குமா? நீ ரொம்ப பேசுறப்பா. இதத்தான் நான் உங்களை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஐ மீன், நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, என்ன பேசக்கூடாதுன்னு மௌன விரதம் இருக்க சொல்றீங்களா? இருக்கிறேன். இல்ல 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 இல்ல, பேசுப்பா. நீ பேசு நிறைய பேசு. நீ பேசலன்னா மனசுக்குள்ள நிறைய பேச ஆரம்பிச்சிருவ. மனசுக்குள்ள பேசிக்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, வெரி டேஞ்சரஸ். இப்ப நீ கூட உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பல, இவன் கழுத்தை எப்படி நெரிக்கலான்னு. அப்படிதானே? மத்தவங்க மனசுல இருக்கிற விஷயங்களை கத்துக்க நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இருந்தாங்க, அவ கத்து கொடுத்துட்டு என்னை விட்டு போயிட்டா. போகல, மறுபடியும் அவளை திரும்ப கொண்டு வருவேன். மறுபடியும் நிச்சயம் வருவா. ஏய், ஒன் செகண்ட், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பத்தி நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தியா? நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நீங்க திஷாவோட அண்ணன். சோ நீங்க சொந்த அண்ணனா இல்ல ஜஸ்ட் அண்ணனா? சொந்தத்தோட பெரிய சொந்த அண்ணனா. பிளட் ரிலேஷன் இல்ல, ஆனா அவளுக்காக ஒருத்தரை கொலை கூட பண்ணுவேன். அப்படின்னா உங்க சிஸ்டருக்கு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு சொல்லுங்க. நானும் அவன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன், ரொம்பவே. அப்புறம் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க விரும்புறேன். அட என்னையா நீ மறுபடியும் திஷா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? அட இல்ல, நீங்க என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட் வித் திஷா. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் எனக்கு அவசியமா படுது. ஐ மீன், I have a girlfriend, but I have to make a girlfriend. டேய், நீ ஒன்னா நம்பர் கேடியா இருப்ப போல இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அவளை ஏமாத்திருவியா? அவளையா? அவளை எப்படி? அட நீ கண்ணாடி இறக்குங்க. உங்க பேர் என்ன? நெல்சன் மண்டேலா. உங்களுக்கு என்ன, நான் குடிச்சிருக்கிறேன்னு தெரியணும். என் பேரு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அபிஷேக் பிரேம் மெஹரா தானே? அடடா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஹாப்பி தீபாவளி. என்ன சார் சாதாரணமா சொல்லிட்டீங்க? செல்ஃபியோட ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா. திஷா, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. திஷா தான் ஃபோன் பண்ணா. அவ திரும்ப வீட்டுக்கு போறாளாம். ரொம்ப கோபத்துல இருக்கா. நான் டாக்ஸி எடுத்துட்டு போறேன், நீங்க கிளம்புங்க. இட்ஸ் ஓகே. ஆர் யூ ஷூர்? யா. டாக்ஸி. சார், அத கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா? கோவத்துல இருக்காளா? இப்ப பூரப் என்ன பண்ணான்னு தெரியலையே. ஒன்னு பண்ணுவோம், வீட்டுக்கு போய் கேட்டுப்போம். மீரா கட் ஆயிடுச்சு. மீரா எதுக்கு ஃபோன் பண்றா? வீட்டுக்கு போய் கேட்டு தெரிஞ்சுப்போ. பிராய்ச்சி உண்மையை தான் சொல்றா. நாங்க ரெண்டு பேருமே நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், மரியாதையான குடும்பம் வேற. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்யறவங்க நாங்க கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்களும் நாங்க இல்ல. தேவையில்லாம ஏதேதோ ஏடா கூடமா பேசிட்டு இருக்காதீங்க. ஆர் யூ டம்? நாங்க சொன்னது கேட்கலையா? உங்களோட ஃபுட்டேஜ் நாங்க சிசிடிவி கேமரால பாத்துட்டோம், அதுவும் லைவா. எனக்கு உன்னை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அதாவது இப்படிப்பட்ட ஒண்ணு, இது என்னோட முட்டாள்தனமா இருக்கலாம், இல்ல புத்திசாலித்தனமா இருக்கலாம். ஆனா முழுசா என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்படித்தான் நடக்கும் ரன்பீர். இந்த மாதிரி சின்ன கிராமத்துல இருந்து வந்தவங்களை நல்லவங்கன்னு நினைச்சு நாம தப்பு பண்ணிடுறோம் ரன்பீர். நாம இவங்களை பத்தி நினைக்கிறது ஒண்ணு, ஆனா இவங்க வேற மாதிரியான ஆளுங்க. நான் அப்படி சொல்ல வரல. உன் மனசுக்குள்ள நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருக்க. ஓஷார்பூர்ல இருந்து வந்தவ நீ. ஸ்மார்ட் இல்ல. ஸ்மார்ட்னஸ்ங்கிறது வேற,
ஆனா இவங்கெல்லாம் வேற மாதிரி. இவ்வளவு மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பணக்கார பசங்களை வளைச்சு போட நினைப்பாங்க. நீங்க பேசுறத பார்த்தா இவங்கள பத்தி நல்லா தெரியும் போல இருக்கே. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? என்ன கேள்வி இது? இவளை பத்தி பேசுறோம், என் பொண்ணை பத்தி இல்ல. அவ இன்னொருத்தங்களுக்கு பொண்ணு இல்லையா? வாய்க்கு வந்தபடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. கர்ச்சிஃப் இந்தா உன் கண்ணை தொடச்சுக்க. ஏன்னா நீ இவங்கள பேச விட்டினா உன்னை பேச விட மாட்டாங்க பிராச்சி. இத புடி. பிராச்சி, இந்த சொசைட்டி மனுஷங்களால உருவாக்கப்பட்டது. இந்த மனுஷங்களாம் பேசுவாங்க, உட்காருவாங்க, மத்தவங்க சொல்றதை தான் கேட்பாங்க. டாடி எல்லா வெயிட்டர்ஸையும் லைன்ல நிக்க வச்சிட்டாரு. வீட்டு டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாரு. யாராலையும் உள்ளவும் வர முடியாது, வெளியவும் போக முடியாது. அந்த வெயிட்டரையும் நம்மளால வெளியே அனுப்ப முடியாதே. வெயிட்டர்ஸ் டாடி லைனா நிக்க வச்சு பிராச்சியை கூப்பிட்டு யாருன்னு அடையாளம் காட்ட சொல்லுவாரே. அதுக்கப்புறம் இட்ஸ் டன். அவனை அவர் கொன்னு போட்டுருவாரு. அப்ப நல்லது தானே, அவனை கொன்னுட்டா நம்ம தப்பிச்சிருவோம்ல. ஓ மை காட், நீ எப்படி இவ்வளவு ஸ்டூபிடா இருப்ப? அவனை கொன்னுருவாருன்னு சொன்னதுக்கு அர்த்தம் அந்த அளவுக்கு அவனை அவர் அடிப்பாருன்னு சொன்ன. அதுக்கப்புறம் அவன் வாயை திறந்தானா நம்மள பத்தி எல்லாம் உண்மையை சொல்லிடுவானே. ஏதாவது பண்ணுறியா? உன்னோட டாடியை எப்படி சமாளிக்கிறதுன்னு உனக்கே தெரியாதா? அதுக்குதான் நான் இங்க மேல வந்த, நீ வேற வந்து கன்ஃபியூஸ் பண்றேன்னு. யோசி ப்ளீஸ், யோசி. டாட், அந்த வெயிட்டர் சொல்லிட்டானோ என்னமோ. நோ, அவன் இது வரைக்கும் எதுவும் சொல்லல. எஸ் டாட். யா, ஐ அம் கமிங் டவுன். ஓகே. என்ன சொன்னாரு? ஐ திங்க் அவருக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். டாட் எங்க இருக்கேன்னு என்ன கேட்டாரு. அஃப்கோர்ஸ் நாம 2 பேரும் இப்ப கீழே போகணும். மொத்த ஃபேமிலியும் அங்க இருக்காங்க. சரி, இப்ப நாம கீழே போலாமா? ரைட்ல வா. ஸ்ட்ரெயிட்டா நின்னு தலைய மேல தூக்கு. ஏ ஃபாரூக், எந்த பாஷையில சொன்னா புரியும்? தலைய மேல தூக்கு. நிமிந்து பாரு, ஒழுங்கா உன் மூஞ்சி வெளியே தெரியணும். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஸ்ட்ரெயிட் லைன். ரிலாக்ஸ், எதுவும் ஆகாது, ஓகேவா? நான் வந்துட்டேன்ல, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஓ காட், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு அந்த வெயிட்டர் டாடி கிட்ட எதுவுமே சொல்லிடக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவனை எப்படியாவது வெளியே அனுப்பிடுங்க ப்ளீஸ். அவன் போயிடணும் இங்க இருந்து. அப்படி போயிட்டானா அவன் உங்க கோயிலுக்கு நான் செருப்பு இல்லாம வரேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க கடவுளே. இனிமே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் காட், என்ன காப்பாத்துங்க. சித்தப்ஸ்க்கு எங்க பிளான பத்தி தெரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா ரியாவை பத்தி தெரியல, என்னோடது எல்லாமே கெட்டு போயிடும். அவரோட ட்ரஸ்ட், என்னோட ரிஷி எல்லாமே என்னை விட்டு போயிடும். அண்ணா, ஐம் சாரி. அது வீடியோவை பார்த்துட்டு நான் தப்பா நினைச்சிட்டேன். பட் ஐ வாஸ். எப்பவும் தப்பா நினைச்சிடுற, ஆனா நம்ப மாட்டேங்கிற. இதான் ஆலியா உன்னோட ப்ராப்ளமே. நம்ப முடியலனா யோசிச்சு பொறுமையா ரியாக்ட் பண்ண. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பிராச்சி எனக்கு ரியா மாதிரி, சரியா? I know I reacted too early, but என்னால என்ன பண்ண முடியும்? சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. Not just me, but everyone. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி நின்னுட்டோம். இங்க யாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யாருக்குமே புரியாம போச்சு. பட் அந்த டயத்துல பிராச்சிய பார்த்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, பட் ரியா வாஸ் குட். யாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாத சமயத்துல அப்போ ரியாஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அவ ப்ரொஜெக்டரோட வயரை கட் பண்ணிட்டா. அப்புறம் ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ நம்ம ஃபேமிலி முன்னாடியும் வந்தவங்க எல்லார் முன்னாடியும் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு. ஏய், கம் ஹியர். Come on. Well done. நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. I really proud of you. புரப்,
தண்ணி குடி. உன்னை இது வரைக்கும் இந்த நிலைமையில நான் பார்த்ததில்ல. நானும் என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்ததே இல்லக்கா. என்னாலேயே என்ன நம்ப முடியல. நான் ஏன் இப்படி அழ ஆரம்பிச்சேன்? அழறது எந்த விதத்திலயும் தப்பில்ல. மனசு லேசாகணும்னா கொஞ்சம் அழுதுடுறது நல்லதுதான். ஆனா இப்படி இன்னைக்கு தீபாவளி ஃபெஸ்டிவல், இதுல சந்தோஷத்தை மட்டும்தான் பகிர்ந்துக்கணும். ஆனா நீ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. தனியா எப்படிக்கா? நீங்க தான் என் கூட இருக்கீங்கல்ல. நான் கூட இருந்தாலும் உன் கண்ணீரை நிறுத்த முடியலல்ல. அப்படின்னா உன் மனசுல இருக்கிற வேதனை உன்னையும் அழைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அக்கா, உங்களுக்கே நல்லா தெரியும், நானும் திஷாவும் இப்போ. எஸ் இன்ஸ்பெக்டர், அவன் இந்த வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் ரியாவை பணையமா வச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிட்டான். சொல்லுங்க சார். காட் ப்ளீஸ் 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 அந்த வெயிட்டரை யாரும் பிடிச்சிடக்கூடாது. அவன் ஓடி போயிடணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. ப்ளீஸ் அவன் ஓடி போயிடணும். யாரும் பிடிக்க கூடாது அவனை. நான் இனிமே சத்தியமா இந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் காட் ப்ளீஸ். ப்ளீஸ் லுக் இன்டு திஸ். Thank you, sir. Hey, sweetheart. What happened? அவன் தான் ஓடிட்டால. எதுக்காக அழற? Why you crying? Don't cry. I know ரியா, ஸ்டூபிட்டா நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க. அந்த பயத்துல தான் நீ அழற. ப்ளீஸ் ரியா, ப்ளீஸ் 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 எதுவும் சொல்லிடாத ரியா. ரியா, ரியா கவலைப்படாத, எதுவும் நடக்காது. அவன் போயிட்டான். ப்ளீஸ் டோன்ட் க்ரை. யூ ஆர் a brave girl, no? இப்படி அழலாமா? இப்படி எல்லாம் அழக்கூடாது, சரியா? ப்ளீஸ், நீ ஏன் இப்படி அழற? ஐ திங்க் ரியா பிராச்சிய தப்பா பேசிட்டா இல்லையா? அத நினைச்சுதான் அவ ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவ ஃபீல் பண்றானா நல்ல விஷயம் தான். இங்க பாரு ஸ்வீட்டார்ட், உனக்கு கஷ்டமா இருக்குன்னா போய் அவகிட்ட பேசு. டாக் டு ஈச் அதர். சே சாரி டு ஹர். அழுது என்ன பண்றது? நீ ப்ளீஸ் டோன்ட் cry. We are very sorry. உங்க தீபாவளி ஸ்பாயில் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி அண்ட் தேங்க் யூ ஃபார் கமிங். ஐம் சாரி. இங்க நடந்ததுக்கு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னாச்சு? அவன் தப்பிச்சிட்டான். ஐம் சாரி. ஓ ஷிட், ஐம் சாரி. ஓடிட்டானா? ஐம் சாரி பிராச்சி. பரவாயில்ல சார். நான் அவனை பழி வாங்கணும்னு நினைக்கல. ஐ வாஸ் ஜஸ்ட். உங்க எல்லாரோட நம்பிக்கையும் எனக்கு தேவை. நீங்களும். ஐ அம் கிரேட்ஃபுல் தட் யூ ட்ரஸ்டட் மீ. ஏன் இப்படி சொல்ற? இந்த நம்பிக்கை இருக்கே, அதுக்கு காரணமும் நீதானே. எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அந்த நம்பிக்கை எப்பவும் இருக்கும். சாரி. ஒன் செகண்ட். டாட், நீங்களும் இருங்க. எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் பேசணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பிராச்சியை என்னென்னமோ பேசியிருக்கோம். பாவம், அவளை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்கோம். இப்போ நமக்கு பிராச்சி இன்னசென்ட்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? எல்லாருக்கும் நல்லா தெரியும், ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து கொடுத்து இவளை அசிங்கப்படுத்த பார்த்திருக்காங்க. இப்போ எதுவும் பேச மாட்டீங்களா? இல்ல, ஐம் சாரி, பட் யாரெல்லாம் பிராச்சிய அசிங்கப்படுத்தினீங்களோ, யாரெல்லாம் பிராச்சிய பத்தி தப்பா பேசுனீங்களோ, அவங்க எல்லாரும் இப்போ பிராச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரன்வீர், இட்ஸ் ஓகே. நோ பிராச்சி, இட்ஸ் நாட் ஓகே. என்ன விளையாட்டு இது ரன்வீர்? விளையாட்டா? இதுவா? இவ்வளவு நேரமா அது பிராச்சியோட நடந்துச்சு. இங்க இருக்கிறவங்களா அவ ஒரு பொண்ணுனே மறந்து என்னென்னவோ எதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும்போது என்ன நினைச்சீங்க? அவங்க யாரும் இல்ல, நம்ம கெஸ்ட். அவர் கெஸ்ட். கெஸ்ட்ங்கறதுனால தான் சொல்றேன். பிராச்சி எப்படிப்பட்டவன் அவங்களுக்கு தெரியுமா? ஆனா இங்க இருக்க எல்லாருக்கும் பிராச்சியை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா நீங்க, உங்க எல்லாருக்கும் பிராச்சி எப்படிப்பட்டவன் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தோம் இவங்க ஃபேமிலியை பத்தி பேசுனீங்க.
இவளோட கேரக்டரை தப்பா பேசுனீங்க, அவளோட நடத்தைய பத்தி தப்பா பேசுனீங்க, இன்னும் என்னென்னவோ பேசுனீங்க. ஐம் ரியலி சாரி சீஃப். நீங்க எல்லாருமே இவகிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ரன்வீர், உன்னோட மூளை என்ன கெட்டு போச்சா? யூ ஜஸ்ட் டாக். 1 செகண்ட் ஆலியா, வெயிட். அவன் சொல்றது உண்மையா? நீங்க சரியா சொன்னீங்க அக்கா. நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா யாரோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. திஷா என்னை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா ஐ திங்க் ஷி நீட் சம் டைம். ஷி டசன்ட் நீட் டைம். அவளுக்கு டைம் தேவையில்ல, நம்பிக்கை தான் தேவை. அவளுக்கு உன் மேல நம்பிக்கை போயிடுச்சு, அதனாலதான் அவ உன் வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டா. நம்பிக்கையா? அப்ப நம்பிக்கை தான் எல்லாமேவா? அன்பு கிடையாதா? சரி, ஒத்துக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னுடைய தப்பாவே இருக்கட்டும். நானா என் திஷா கிட்ட ஆலியாவை, ஆனா திஷாவும் என்ன விரும்பினாலேக்கா. அவ என் மேல வச்சிருந்த காதல் பூரப் தப்பானவன் இல்லன்னு ஏன் சொல்லல? காதல் இருந்திருந்தா நம்பிக்கை இருந்திருக்கணும்ல. நம்பிக்கை இருந்ததுதான் பூரப், ஆனா நம்பிக்கை இப்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்றேன். அப்புறம் ஒரு விஷயம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அன்பு கம்மியாயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். ஆனா நம்பிக்கை மட்டும் போயிருச்சுன்னா அப்புறம் அந்த உறவே முறிஞ்சிரும். பிராச்சியோட பார்வை ரன்பீர் மேல பட்டுருச்சுன்னா கண்ணிமைக்கிற நேரத்துல அவ அவனை தூக்கிடுவா. உனக்கு தெரியும்ல, மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட ஆசை பணக்கார பசங்களை அடையிறது. நீ வெளியே போகும்போது கதவை மூடிட்டு போ. ஓகே. அம்மா திஷா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. ஏன்னா அவங்க பார்ட்டிக்கு வரல, அங்கதான் இருந்திருப்பாங்க. நல்ல வேளை அவங்க அங்க வரல. வந்திருந்தா இதெல்லாம் எங்க பாரு, நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத, அப்புறம் அம்மா தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இத பத்தி அவங்க கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் எப்படியாவது இந்த நாளையே மறக்கணும்னு முயற்சி பண்றேன். நீயும் மறந்துரு. பிராச்சி, நான் இந்த நாளை வேணா மறந்துடுவேன். ஆனா ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு நல்ல நண்பன் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரன்பீர் இஸ் a ரியல் ஃப்ரெண்ட். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மெஹரா சார் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு. அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, இப்பவும் அவர் உனக்கு ஹெல்ப் பண்றாரு. உன் மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா ரன்பீர், அவனை என்னால நம்பவே முடியல. மத்தவங்க எல்லாருமே உன் மேல பழி போட்டு போ, அவன் தூரத்துல அமைதியா நின்னுட்டு இருந்தான். நானும் அவன் உனக்கு அகேன்ஸ்டா பேசுவான்னு நினைச்சேன். எப்பவும் உன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறவன் இன்னைக்கு வாய்ப்பை எப்படி விடுவான்? ஆனா இல்ல பாஸ், கெஸ்ட், ஃபேமிலி, பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் முன்னாடியும் அவன் தனியால உனக்கு சப்போர்ட்டா நின்னா. அப்புறம் அவன் வந்தது ஒரு ஹீரோ மாதிரி வந்தா. உன் கிட்ட வந்தா உன்னோட கண்ணீரை தொடச்சான். அப்புறம் உன்னை அழ வச்சவங்கள அவன் திட்டினா. நான் அவனை புரிஞ்சுக்காம பல தடவை எவ்வளவோ திட்டிருக்கேன். அதாவது இது நாள் வரைக்கும் அவனை திட்டிட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா, எனக்கு இப்ப ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதாவது அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், நான் தான் ரொம்ப மோசமா இருந்திருக்கேன். சரி, நாளைக்கு அவன் கிட்ட சாரி சொல்லிடு. அப்புறம் தேங்க்யூ. உன் மனசுல இருக்க சும்மா கம்மி ஆயிடும். அங்க எல்லாரும் இருந்தாங்க, நீங்க மட்டும் இல்ல. எனக்கு நீங்க வேணும். உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரமா வாங்கம்மா. உட்காரு. இப்ப சொல்லு, என்ன? ஏன் ரொம்ப கவலையா இருக்கன்னு சொல்லு. நான் கவலையா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உன் கூட கொஞ்ச நேரம் தான் இல்ல, என்னமோ ரொம்ப நாளா உன் கூட இல்லாத மாதிரி இருக்கு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு இப்ப நீ கேக்குற பாரு, இத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இல்லம்மா, கவலையெல்லாம் இல்ல, கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன், அவ்வளவுதான். நான் உங்க கூட தூங்கணும். நான் உங்க கூட எங்க தூங்கட்டுமா? பிரச்சீனா உன்னோட அம்மா. உனக்கு வயசு 20, ஆனா 20 வருஷம் 9 மாசமா உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னை பத்தி கூட எனக்கு அவ்வளவு தெரியாது. அதை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ விடுற மூச்சு காத்து வச்சே நீ என்ன ஃபீல் பண்றன்றது எனக்கு புரியும். உன்னோட சந்தோஷம், கவலை எல்லாமே தெரியும்.
நீ சந்தோஷமா இருந்தா விடியற பொழுது மாதிரி இருப்ப, சோகத்துல இருக்கும்போது முடியாத இரவு மாதிரி இருப்ப. நீ என்னோட உயிர் கண்ணா, நீ என்னோட உயிர். ஏன் இப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லா அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேக்குறேன், என்னன்னு சொல்ல. நீ என்கிட்ட சொல்லலன்னா கூட நீ உன் மனசுல என்ன நினைக்கிறன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னோட தேவை உனக்கு இருந்துச்சு. அதனால ப்ளீஸ் சொல்லு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுவும் ஆகல. ஆனா ஐ ப்ராமிஸ், நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். இப்ப எனக்கு தூங்கணும், உங்க மடியில உங்களை கட்டி பிடிச்சுக்கணும். என்ன விஷயம்னு சொல்ல. நான் நாளைக்கு சொல்றேன். ஐ ப்ராமிஸ், நாளைக்கு சொல்றேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதாவது ப்ராப்ளம் தான், ஆனா சின்னதா இருந்துச்சு. என்னோட சார் இருக்கார்ல, அவர் பாத்துக்கிட்டாரு. ரியாக்கும் உனக்கும் சண்டையா? இல்லம்மா, ஐ ப்ராமிஸ், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. ஆனா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்லம்மா, ஒண்ணும் ஆகல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்லம்மா? அதுல என்ன சந்தேகம்? அது போதும். நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன், சரியா? நான் இப்ப உங்க மடியில படுத்துக்கிட்டுமா? நல்லா ஃப்ரீயா தூங்க. எந்திர.